السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அவர்களின் உத்தரவுக்கு எவ்வாறு வழிபட வேண்டும், ஒரு மனிதன் அவ்வாறு இறை கட்டளைக்கோ இறை தூதரின் கட்டளைக்கோ வழிபடாது செயல்பட்டால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பது சார்ந்த சில விஷயங்களை அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த அம்சங்களை கொண்டும் சில தகவல்களை அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, அத்தீஉல்லாஹ, அல்லாஹுக்கும் வர் ரசூல, அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்பதாக அந்த மக்களிடத்துல சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடிய விஷயத்துல அவர்கள் புறக்கணித்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக நபியே நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்துல எங்கெல்லாம் தனக்கு வழிபட வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றானோ அந்த இடங்களில் எல்லாம் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். நீங்க எங்க பார்த்தாலும் அத்தீஉல்லாஹ அப்படின்னு சொல்லிட்டா வஅத்தீஉர் ரசூல் அப்படிங்கிறத, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தன்னுடன் இணைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தனக்கு எவ்வாறு வழிபடுகின்றாரோ அவ்வாறு ரசூலுக்கும் வழிபட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஏவி தன் தூதருக்கு வழிபடுவது தனக்கு வழிபடுவது போன்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை தான் சொன்னாங்க. தன்னுடைய சுய இஷ்டத்தையோ தன்னுடைய சுய விருப்பங்களையோ அங்கே சொல்வது கிடையாது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை இந்த மக்களுக்கு நேர்வழியாக கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, நமக்கு தர்றாங்க. அப்ப அந்த வழியை பின்பற்றுவது, அந்த ரசூலை பின்பற்றுவது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமையாக இருக்கின்றது என்பதை நாம பார்க்கிறோம். அந்த விஷயத்துல ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதர் இடது கையால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இடது கையால உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து, இப்படி சாப்பிடக்கூடாது, இடது கையால சாப்பிடக்கூடாது, வலது கையால சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒழுக்கத்தை அந்த மனிதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை, அதெல்லாம் எனக்கு முடியாது, அதெல்லாம் எனக்கு முடியாது, அது எனக்கு முடியாத காரியம், நான் இப்படித்தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன செய்தார், மறுத்து விட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தனக்கு வழிபடலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படி ஆகட்டும் சொல்லி சொல்லிடுறாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அவருக்கு மரணம் வரும் வரை வலது கையை வாய் வரை கொண்டு செல்ல முடியாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விஷயத்தை மறுத்தாரோ பின்பு
அந்த கரத்தை, வலது கரத்தையே என்ன செய்ய முடியாது, வாயின் அளவில் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு அவருடைய மரணம் வரை அவ்வாறே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது. அவங்க சொல்றாங்கன்னா அது ஒரு விஷயத்துல நல்லதாகத்தான் இருக்கும். ஏன்னா அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, வலது கரத்தால் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் தான் சரியான முறையில் என்ன செய்யும், உணவு குழாயின் மூலமாக அது சேர வேண்டிய இடங்களுக்கு சரியான முறையில் சேர்ந்து ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இடது கையினால் உண்ணக்கூடிய, அருந்தக்கூடிய பானமாக இருந்தாலும் உணவுகளாக இருந்தாலும் அது என்ன செய்கின்றது, சேர வேண்டிய இடத்தை விட்டும் வேறு இடத்திற்கு சென்று பல உபாதைகளை ஏற்படுத்துகின்றது என்பது அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அழகான விஷயம். ஏன்னா அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை சொன்னா அதுல என்ன தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து ஆராய்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல 1000 கருத்துக்கள் இருக்கின்றது என்பதை இந்த உலகிற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பறைசாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உத்தரவுக்கு என்ன செய்யணும், ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு நடக்கவில்லையானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சோதனையாகிவிடும். அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் அவர் என்ன செய்கின்றார், தூரமாக்கப்பட்டு விடுகின்றார் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு கால் பள்ளியில் உள்ள இருக்குது, ஒரு கால் பள்ளியினுடைய உள்ளே இருக்கின்றது, மறு பாதம் என்ன செய்கின்றது, பள்ளியின் வெளியே இருக்கின்றது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உபதேசத்தில் யாரும் நிற்க வேண்டாம், அமருங்கள் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரும் நிற்காதீங்க, அமருங்க என்பதாக சொன்னாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறு காலை பள்ளிக்குள் வைக்காமல் அப்படியே அமர்ந்துட்டாங்க. ஒரு கால் வெளியில, ஒரு கால் பள்ளியினுடைய உள்ள. சொன்னவுடன் அப்படியே அமர்ந்து விட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை. நாம் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடிக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் துணிந்து எத்தனையோ விதமான பாவங்களை செய்யக்கூடிய நாம் ரசூலுடைய விஷயத்துல கட்டுப்படாமல் மறுத்து புறக்கணித்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம சிந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் வழிபட்டுக்கிறாங்க அப்படிங்கிற சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய முன் உதாரணம். ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியினுடைய ஆடைய, சிகப்பு நிற ஆடை அணிவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறாங்க. ஒரு சஹாபி ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்க, சிகப்பு நிற ஆடையை அணிந்து வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெறுப்பாக பார்த்ததை உணர்ந்த அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆடையை கழற்றி என்ன செய்யறாங்க, நெருப்பில் இட்டு அப்படியே அதை எரிச்சிடறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காத ஒன்றை நாம் அணிவது தவறல்லவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, எரித்து விடுகின்றார்கள் என்பதை நாம இது வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கிறோம். அதே போல தங்க நகை அணிவது ஆண்களுக்கு ஹராம், ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சஹாபி கையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு தங்க மோதிரத்தை அணிந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கழட்டி எரிஞ்சாங்க. எரிந்த பொழுது அதை என்ன செஞ்சுட்டாங்க, திரும்ப எடுப்பதற்கு அந்த சஹாபி மறுத்துட்டாங்க. அருகில் உள்ள சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, ஏப்பா நீ தானே போடக்கூடாதுன்னு சொல்லி கழட்டி தூக்கி எரிஞ்சாங்க, அதே அந்த தங்கத்தை உன்னுடைய குடும்பத்தாருக்கு எடுத்து நீ என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா என்பதாக கேட்ட பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
எதன் மீது வெறுப்பு கொண்டு தூக்கி எறிந்தார்களோ அப்படிப்பட்ட பொருளை நான் எடுப்பது எனக்கு ஹராம் என்பதாக தனக்குத்தானே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கட்டுப்படக்கூடிய அந்த நிலைகளை தாங்கள் இவ்வாறெல்லாம் உருவாக்கி கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் இது மார்க்கத்திற்கு பொருந்தக்கூடிய விஷயம்தானா அல்லது மார்க்கத்திற்கு பொருந்தாத விஷயமா, இது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட விஷயம் தானா, அல்லாஹ்வுடைய உத்தரவு தானா, ரசூலுடைய உத்தரவு தானா என்பதாக பார்த்து பார்த்து வாழ்ந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பரக்கத்திற்குரியதாக அமையும். அப்படி அல்லாது மார்க்கத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஒரு மனிதன் செயல்பட்டால் அது பரக்கத் அற்ற வாழ்க்கையாக, நிம்மதியற்ற வாழ்க்கையாக அமைய பெற்று விடும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய வேண்டிய ஒரு அழகிய உபதேசமாக இருக்கின்றது. இல்லாமல் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அந்த அல்லாஹ்னுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஈருலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.